அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பிரெட் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நார்மலாக வாங்குகிற ப்ரெட்டு தாங்க. ஸோ அதை நம்ம நல்லா நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் 3 பாக்கெட் பிரெட் ஸ்வீட் செய்கிறேன். எனக்கு ஆர்டர் வந்திருக்கனால நான் 3 பாக்கெட் செய்கிறேன். ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு 40 பேர் தாராளமாக சாப்பிட்ணும். ஸோ நான் 3 பாக்கெட் செய்கிறேன். நாளாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை நான் நல்லா பொரித்து எடுத்துக்கிறோம். பொன் நிறத்தில் இந்த மாதிரி கருக விட்டுறாதாங்க. இந்த கலர் வர மாதிரி பொரித்து எடுத்துக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து நான் மொத்தமாக வச்சுக்கலாம். பொரித்து ஃப்ளேம் பார்த்து வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்காங்க. நிறைய பேர் பிரெட் ஸ்வீட் தண்ணியில் செய்வாங்க. நான் இன்றைக்கி பாலில் செய்வேன். எப்போயுமே நம்ம பெரிய ஆர்டராக இருந்தாலும் பாலில் தான் செய்வோம். ஸோ பொரித்து எடுத்துட்டோம். இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் பிரெட் ஸ்வீட் செய்கிறோமோ அதை அந்த பாத்திரத்தை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை நல்லா கழுவி சுடுதண்ணியில் கழுவி வச்சுட்டோம். அதில் நான் ஆவி நாரஞ்சு பால் ஊற்றிருக்கேன். ஆவி நாரஞ்சு பால் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. ஸோ நான் அது சேர்த்துருக்கேன். பால் கொதிச்சிருச்சு. பால் கொதிக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே நின்று பால் கொதிச்சிடும். அதில் நான் எல்லோ கலர் இருக்குதுன்னு கேசரி கலர் எல்லோ கலர் அது சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. பால் கொதிக்கவுமே கலர் பொடி போடுங்க, இல்லைன்னா பால் கட்டுரும். ஸோ பால் கொதிச்சிருச்சு. பால் மட்டும் ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. பால் கொதித்ததும் அதில் நம்ம இப்போது பால்கோவா, சர்க்கரை, நெய்யின்னு ஒன்றுனா கொடுக்குறோம். ஸோ கவனமாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சர்க்கரை சேர்த்துருக்கேன். இந்த ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன், எவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தனி தெளிவாக கொடுக்குறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்க முடியும். தாராளமாக என்னுடைய சேனலை பார்த்து நீங்கள் எல்லா டிஷ்ஷையும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் இப்போ பால்கோவா சேர்க்குறேன். நான் ஸ்வீட்லெஸ் வாங்கியிருக்கேன். ஸ்வீட்லெஸ் கிடைச்சா வாங்கி செய்யுங்க. சப்போஸ் ஸ்வீட்லெஸ் கிடைக்கலன்னா ஸ்வீட் பால்கோவா வாங்கிக்கோங்க. நெய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, மணலாக இருக்குது. இது எல்லாம் கொடுத்தாச்சு. ஸோ நெய்யிலேருந்து ஸ்வீட்லேருந்து எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டிகிட்டே நின்றுட்டு பால் நல்லா கொதி வரவும் நம்ம பொரித்து வச்சுருக்க ப்ரெட்டை ஆட் பண்ணுறோம். இதில் அவ்வளோதாங்க வேலை. ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு பொரித்து வச்சுருக்கத ஒரே ஒரு கொதி விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை எல்லாத்தையும் நெய்யில் பொரித்து மேலாக போடணுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் ஆறவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம். ஸோ பாருங்கள், பிரெட் ஸ்வீட் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ பக்குவம் மட்டும்தான் மெயின். எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப லாங் டைம் எடுத்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எனக்கு ஆட் இருந்துச்சு. ஸோ அது